ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டேட்டு 3/4/26 ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் 46க்கான கெஸ்ஸிங் தான் இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா 2/4/26 கார்னியா ட்ரா நம்பர் 617க்கு வந்த ரிசல்ட்டு 382,980 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் நம்ம கொடுத்ததில் 8 ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 8ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் வச்சோம் ரிசல்ட்டுக்காக, பி போர்டில். ரெண்டாவது இன்னொன்று பாருங்கள், 85ங்கிறது திரும்பி வரும்னு சொல்லிட்டு 58க்கு 85 திரும்பி வரும்னு எதிர்பார்த்தோம். அதான் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 08ங்கிறது 80ன்னு திரும்பி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்தது கரெக்டு தான். பட் என்னன்னா 5ன்னு எடுத்தோம், 0 நம்ம வைக்கல. வச்சுருந்தா ஏபிஎஸ்சி பிசியில் ஒரு போர்டு நமக்கு பிசியில் பாஸ் ஆகிருக்கும். அதனாலே நமக்கு பாக்ஸ்லேயும் மிஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு போர்டு பாஸ் ஆன நம்பர் ஆல் போர்டில் 8ங்கிறது மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. இன்னொன்று பாருங்கள், எப்படின்னா 85 இங்கே வச்சாங்களா, 89ங்கிறது வச்சுருக்கோம் பாருங்கள். 89 அப்படிங்கிறது வச்சோம், அதுவும் 98ங்கிற மாதிரி வந்துருச்சு. 89 ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு போர்டு பாஸ் ஆகிற நம்பர்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டோம், பார்த்துடலாம் குயிக்காக. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில எதுவும் நம்பர்ஸ் கொடுத்தோன்னா அது மிஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறதையும் பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடைச்ச நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, 2. நெக்ஸ்ட்டு பி போர்டில் 8, 4. சி போர்டில் 3, 5 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கான ஏபி, ஏசி, பிசி நம்பரு என்னென்னு பார்த்தீங்கன்னா 38, 34, 33, 35, 28, 24, 23, 25, 83, 85, 43, 45 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்ததான் ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 383, 245, 343, 285. இந்த நம்பரும் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணிக்கலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபைனலாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8ங்கிறது 2 ரிசல்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 வந்து, அது பி போர்டில் 8ன்னு வந்திருக்கு. நாளை மீண்டும் ஏ போர்டு 3 அல்ல பி போர்டு அதே போர்டில் 8 வருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் 3 நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. 3ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும், 5 ஒரு 50-50 சான்ஸ்லேயும் எடுத்திருக்கோம். ஏன்னா ஆப்போசிட் பவர் வந்து 8, 5, 3 அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்ததுன்னா 5ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் வருங்கிறது நம்ம எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கலாம். ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் இந்த நம்பர்ஸ் உங்கள் கணக்கோட ஒன்றா வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை கன்ஃபார்ம் நம்பர்ன்ட்டு யாரும் எடுத்துக்க வேணாம். இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி, பிசியில் ஒரு 2 நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணலாம். இப்போ 3 வருதுன்னா 38 அப்படிங்கிறதையும், 5 வருதுன்னா 45 எடுத்திருக்கோம். இந்த 5 எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
8, 5 அப்படின்னா 8 வரல அப்படின்னா 4 வரக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். 4 வருது அப்படின்னா 5 அப்படிங்கிற கான்செப்ட்ல 5ங்கிறத எடுத்திருக்கோம். ஓகே நண்பா. இதுதான் நமக்கான கெஸ்ஸிங்கு. 4 டிஜிட் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் இதில குடுக்கல 4 டிஜிட். மிஸ் ஆயிருச்சு. யாரும் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். கமெண்ட் பண்ணல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதுவும் மிஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு தெரியும். இப்போ 3 வருதுன்னா 5 வரணும். 53, 83. அடுத்து 2 வருதுன்னா 7 வரணும். 7, 2, 4, 5 அப்படிங்கிற ஒரு 2 நம்பர் மட்டும் எடுத்திருக்கோம். பாருங்க உங்க கணக்குல வந்ததுன்னா மிஸ் பண்ணாம இதையும் எடுத்துக்கங்க. ஓகே நண்பா. இதுவரைக்கும் வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.